மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ருசியை விட அசத்தலான டேஸ்ட்ல ரொம்ப சத்தான புரதச்சத்துக்கள் நிறைந்த மீல் மேக்கரை வச்சு, அதாவது சோயா சங்க்ஸை வச்சு செய்யக்கூடிய சோயா கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். மீல் மேக்கர்ல நிறைய புரோட்டீன் இருக்குங்க. அதனால வெஜிடேரியன்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சோயா சங்க்ஸை வச்சு கிரேவி வச்சு செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அன்றைய நாளுக்கு தேவையான புரோட்டீன் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த சோயா கறி மட்டன் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ் இதுக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்குங்க. பேச்சுலர்ஸ்லாம் கூட பிரெட்டை தொட்டு கூட இந்த சோயா கறியை சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். ஆரோக்கியமான சோயா கறியை செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மில்க் பேன்ல 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி கொதிச்சதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 கப்பு மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாராளமாக 1 கப்பு மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மீல் மேக்கர் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு வடிதட்டில் சேர்த்துட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுக்கலாம். இப்போ இந்த சங்க்ஸுக்கு மேலே 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அலசிக்கங்க. இன்னும் இது சூடா இருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதும் இதை கைகள் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சு இதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்தாதான் இந்த மீல் மேக்கர்ல நல்ல கேப் மசாலா நல்லா உள்ள ஒட்டும். மீதம் இருக்க மீல் மேக்கர்ல நல்ல தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா கருகிடாம பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே தண்ணியெல்லாம் பிழிஞ்ச வேக வச்ச மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கணும். இதை ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட மீல் மேக்கரை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ மீல் மேக்கரில் நல்ல மசாலா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் 1/2 இன்ச் இஞ்சி, 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. இப்போ இதில் 2 சின்ன சைஸ் பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ சோயா கிரேவி செய்கிறதுக்காக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய வச்சுக்கணும். இப்போ இது பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா கருகிடாமல் இருக்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு லிட்டால கவர் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப்பு தயிரை ஒரு தடவை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தயிரை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கணும். கூடவே 2 பச்சை மிளகா, 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ லிட்டால க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட மீல் மேக்கரை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் கிரேவிக்கு தகுந்தாப்புல 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு லிட்டால க்ளோஸ் பண்ணிட்டு 5 to 8 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட மீல் மேக்கரை நல்லா வேக வச்சுக்கணும். கிரேவி அப்படியே விட்டுறாம லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு இடையிடையே நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். இப்போ 8 நிமிஷம் ஆயிருச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் நல்ல மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கே கிரேவி நல்ல டெம்ப்டிங்காக இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை சிம்லையே 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கசூரி மேத்தி சேர்க்குறப்ப தான் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இந்த சோயா கறிக்கு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை மேலே தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க கமகமன்னு நல்ல வாசமாக சோயா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் பிரெட்டோட தான் வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சோயா கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.